ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2999 ஏன் சார் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்க பாருங்கள், ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதான் 2999 பே பண்ண நபர் அவர். குட் மார்னிங் ஜி, நான் சியில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், மண்டே வரலாம் ஹோல்ட் பண்ணலாமா, நான் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் என்னென்னா உங்களோட வியூ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா 99% இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரி நான் காலில் ஹோல்ட் பண்ணட்டுமா, புட்டில் ஹோல்ட் பண்ணட்டுமா, பை எடுக்கட்டுமா, செல் எடுக்கட்டுமா, பின்னா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. யார் அப்படின்னா அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக வந்து ஒரு சில வந்து அவங்க மைண்ட் செட்டில் வந்து கால் வாங்கி பண்ணிடலாம், டிப்ஸ் வாங்கி பண்ணிடலான்ற ஷார்ட்கட்டில் வந்து 2999 ஷேர் பண்ணிப்பாங்களா. ஸோ அவங்களுக்காக அது யூஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ அதான் சொல்ல அந்த 2999 ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு காரணம் மெயின் இது, ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க பாருங்கள். அந்த கேட்ட காலில் ஹோல்ட் பண்ணால் புட்டில் ஹோல்ட் பண்ணாமல் சொல்லிட்டு இப்போ என்னுடைய அசம்ஷன் வந்து இப்போது 26,300 வரலாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். இப்போது இந்த 26,300 போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து இந்த 26,300 வந்து இப்படியே தொட்டுறாது. என்ன ஆகுனா, ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன், இது மேலே கரெக்ஷன் இது மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ நீ இப்போது லெவல் வந்து நீங்கள் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வருதோ அடுத்த வாரம் வருதோ தெரியாது, ஒரு சம் லெவல் அப்படின்னப்போ நடுவில் சாட்டர்டே சண்டே வருது, அப்புறமா மார்க்கெட் சைட்வேஸ் வருது. இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் எவ்ரி ஒரு டிப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், அதனால் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் 26,300 சொன்னீங்க, எக்ஸிட் ஆகிட்டு சொன்னீங்க, ஆனால் எக்ஸிட் ஆகலை, நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு மண்டே நாளைக்கு மேலே போகலையா, இன்னும் அடுத்த நாள் இன்னும் மேலே போகலையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லுன்னா, எவ்வளோ மேலே போகுதுன்றது முக்கியம் இல்லை, உங்களுடைய ப்ரீமியம் எவ்வளோ கரையுதுன்றது முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 80 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்கிட்டீங்க அப்படின்னப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக 100 ரூபா போகாது. என்ன ஆகும், கொஞ்சமாக இந்த மாதிரி போக சொல்ல நாட்கள் கடக்க ப்ரீமியம் வந்து கம்மியாகும். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு வந்துடும். சார், நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் என்னுடைய லோ கட் ஆகவே இல்லை, ஆனால் என்னுடைய ஆப்ஷன் பேஸ் கம்மியாகுது 70 ரூபா அப்படின்னா அதுதான் ஆப்ஷன் பையிங் குறிப்பிட்டு அப்படி தான் ஆகுது. அப்போது ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பெருசாக மூமெண்டம் கிடைக்குமே தவிர மார்க்கெட் கொஞ்ச நேரம் தேங்கிட்டு அப்போ மேலே போகுதுன்னா எந்த பிரயோஜனம். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டைம் டீக் ஆகிடும். அப்போ என்ன நான் 80 ரூபா ப்ரைஸ் 70 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 100 ரூபாய் எக்ஸ்பிரேஷன் போக சொல்ல இது மேலே போக சொல்ல 80 85 இல்லை 90 தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரைஸ் இங்கே மேலே போயிட்டுருக்கும், ஆனால் உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இலையேறிக்காது. ஸோ எவ்ரி மூமெண்டம் டக்குன்னு புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. நீங்கள் வந்து 10 நாள் வச்சுக்கிறேன், 5 நாள் வச்சுக்கிறேன் அப்படின்றப்போ அந்தலாம் வந்து பெரிய ரிஸ்க்கு. மேபி உங்களோட ப்ரைஸ் மேலே போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது ஆபத்து வந்து மிக அதிகம். ஒரு நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய ப்ரீமியம் வந்து ஈஸியாக கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்னுடைய வெபினார் குரூப்பில் வந்து என்னென்ன ஷேர் பண்ண அப்படின்னு விஷயத்தையும் உங்கள் கூட இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் மார்க்கெட்டு 9:54 வந்து மேலே 26,300 வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 26,240 வந்து சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிங்க. 26,300 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கன்சிடர் பண்ணி டார்கெட் அங்கே புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன் இந்த பக்கம் சார் எதுக்காக இந்த லெவல்லாம் கொடுத்துருந்தீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த லாஜிக் வீடியோலாம் நான் போட்டிருந்தேன், யாரும் அந்த பார்க்கறதுலாம் விருப்பம் இல்லை. ஜஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லாமல் டிப்ஸ் கால்ஸ்க்கு தான் மெயின் ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் யாரும் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம மார்னிங் அப்டேட்டில் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு. எல்லோரும் இந்த சப்போர்ட் லெவலில் ஏன் சார் நீங்கள் மென்ஷன் பண்ணி எப்படி தெரியும் உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு, ஏன் அங்கேருந்து கீழே வந்துடாதா அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்கும். சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லவா இல்லையா? இப்போ நம்ம சொன்னதுனால தான் இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது, சான்ஸ் இருக்குது. ஆனால் இது சப்போர்ட்லன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? இப்போ இது சப்போர்ட் அப்படின்றது மாற்று கருத்து இல்லைல்ல. என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் நடந்தால் என்ன ஆகும், ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நான் என்னோடய வீடியோ இல்லை, எல்லா யூடியூப் வீடியோலும் இது காமனான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகும், சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது மாமூலி இல்லையா? சரி, அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல நான் சப்போர்ட்டாக டிசைட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எப்படி சப்போர்ட்டாக டிசைட் பண்ணிங்க? நம்ம அதாவது இதோடைய ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இப்போது இதோட ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ இந்த இடத்துல இது என்னவா மாறுது, ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ பிரேக் அவுட் நடக்குது, பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ சப்போர்ட்டாக ஒர்க் ஆனதால நம்ம இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துது. இது பிக்கர் டைம் ஃப்ரேமில், ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், ரைட்டு? ஓகேங்களா? சரி, இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ரைட்?
சரி, இப்போது நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துடலாம். திரும்பவும் இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் நடந்து முடிஞ்சது டெலீட் பண்ணிடலாம். சரி, நாளைக்கு என்ன சார் மார்க்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே லெவலில் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த லெவலில் அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது 230லேருந்து 220 அந்த லெவல் வச்சுக்கலாம். சரி, இந்த லெவலில் நான் இப்போது மாற்றிக்கிறேன். இப்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த சப்போர்ட் லெவலாக மேலே கட் ஆகிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? அப்போது நமக்கு இந்த ஏரியாவுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? பிளான் எப்படி? இப்போ மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ வெயிட் ஃபார் கரெக்ஷன், அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். அது ஷார்ட் சைடுக்கான பிளான் என்ன? மார்க்கெட் கீழே வந்து ரீடெஸ்ட், அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான், பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். நம்ம 200 EMA லைன் வந்து தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 26,120 வந்து நீங்கள் டவுன் சைடுக்கான டார்கெட்டை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஓகே, அப்போது அப்பர் சைடு எது வந்து சார் மார்க்கெட் மேலே பண்ணால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஃபேஸ் பண்ணி, அதாவது மார்க்கெட் இன்றைக்கோடைய ஹை என்னென்னா 26,300. ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து அந்த 26,300 டார்கெட்டாக வச்சு அங்கேருந்து 20-30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஆனால் மேலே ட்ராவல் ஆகணும். இதுக்கு மேலே ட்ராவல் ஆகாத வரலும் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. இதுக்கு டவுன் சைட் ட்ராவலாக தான் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். 26,120 வரலும் விலை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? சரி, இப்போது இந்த வீடியோ எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அது சொல்லவே தேவை. அது 150 லைக்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ புதுசாக பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து வீடியோவை லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். லைக் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. உங்களுடைய கமெண்ட்ஸ்களும் தெரிவிக்கலாம் டைம் இருந்தால். சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட சார்ட் என்ன சொல்ல வருது சார் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு ஹையை ஒரு லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஒரு ஹையை ஒரு லோவை க்ரியேட் பண்ணியிருக்குது. எந்த ஹை எந்த லோ? நேத்தோடைய க்ளோசிங் ப்ரைஸ் நீங்கள் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? நேத்தோடைய க்ளோசிங் ப்ரைஸ், நேற்று மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆச்சு இல்லையா? மார்க்கெட் டவுன், நல்ல புல்லிஷ் கரெக்ஷன், ஒரு ஹை, இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிட்டு இந்த ஜோனுக்குள்ளே. ஓகே, அப்போது நம்ம இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் எடுக்க சொல்ல மார்க்கெட்டை நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்னா, இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இதை வந்து சப்போர்ட் லெவலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 59,920. ஏன் சார் இந்த 60,000 போகாதா அப்படின்னா, திரும்ப அகைன் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். ஓகே, இது சினாரியோ நம்பர் 1. எப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, சரி, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணலை, அப்போது அகைன் வந்து இந்த சப்போர்ட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா 200 EMA லைன் 59,360 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது டவுன் சைடில் பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இதுதான் நியூ லோ. இந்த லோவை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 59,360 வரலும் விலை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 லெவலில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸ் ஒரு மிடில்லே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சொல்லிடுறேன். நாளைக்கு எந்த அப்டேட்டும் என் சைட்லேருந்து வராது. ஒருவேளை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்கன்னு மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வராது, நம்ம ப்ரைம் குரூப்லேயும் வராது, நம்ம ஃப்ரீல எதுவும் வராது. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகிறதுனால அந்த ஜோன் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம நிஃப்டி 50யில் என்ன ட்ராப் பண்ணுமோ அதே லெவல்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ்லேயும் இந்த லெவலில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு மேலே நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், இதுக்கு கீழே வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். டவுன் சைடு டார்கெட் அப்படின்னா என்ன? 85,400 டவுன் சைடு. அப்பர் சைடு அப்படின்னா மேலே ரீடெஸ்ட் அகைன் ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா 86,000 86,100 வந்து அப்பர் சைடுக்கான ஒரு டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இந்த 2 ஜோனையும் வந்து ஞாபகம் வச்சுங்க, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிங்க. இது வந்து முக்கியமான லெவல். ரைட்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.